அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசிஸ்டர் பாலஞ்சனா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா, மே மாத பலன்கள் தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு மே மாத பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீருமா, அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டு ரொம்ப வசதி கொண்டு போய் தான் ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கோம். அப்படி என்னையும் பார்த்து எங்கெங்கயோ அலைஞ்சிரிஞ்சு பார்த்து என்னையும் பார்த்து நடக்கலை அப்படின்னு வந்துடக்கூடாது. இவரையும் பார்த்து நடக்கலை அப்படின்னு வந்துடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரக்கூடாது. ஏன்னா பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக வேலையா சொன்ன மாதம் வேலை கிடைக்கும், சொன்ன மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும், சொன்ன மாதம் கல்யாணம். என்ன சொல்கிறேன் ஐயா, என் பிள்ளைக்கு 25 வயசுலேருந்து 25 வயசுலேருந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் 30 வயசாச்சு, பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடியல. எப்போ முடியும் தெரியாமல் வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் பார்க்காத இடம் பாக்கி கிடையாது. ஒரு முறை தூக்குங்க, கல்யாணம் சொன்ன மாதம் முடியும், சொன்ன மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும். தொழில் விருத்தி, கொடுக்கல் வாங்கல், காசு ஏற்பட்ட காசு முடங்கி காசு கொடுத்துட்டோம், வரமாட்டேங்குது. காசு கொடுத்த காசு வரமாட்டேங்குது, வருமா வராதான்னு தெரியல. சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? வியாபாரம் நாளுக்கு நாள் மோசமாயிட்டு வியாபாரம் விருத்தி அடையுமா ஆகாதா? இந்த வியாபாரத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா? இப்படிப்பட்ட இந்த இடமெல்லாம் இந்த இடத்த வாங்கி போட்டிருக்கோம். இந்த இடத்த ஒரு தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஏதாவது நடத்த முடியுமா? இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இங்கே தருகின்ற உறுதியாக உத்தரவாக ஜாதகத்தை தூக்கியாச்சுன கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கல சரியாகன்ற வார்த்தையே வரக்கூடாது. சரிங்களா? ஆக திரும்ப சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். சரியாக கிடைத்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் அதாவது மே மாத பலன்கள் தனுசு ராசிக்கு தொடர்வோம். சரி, இப்போ மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே அமோகமாக ஆரம்பிக்குதுங்க. குரு பயிற்சியோடைய அன்னைக்கு 1ஆம் தேதி மே 1 குரு பயிற்சியோடு அமோகமாக ஆரம்பிக்குது. அன்றைய தினம் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்று, மேலும் அந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெற்று, ரிஷபராசியில் குரு பயிற்சி, அந்த ரிஷபராசி சந்திரன் உச்சம் பெற்று, மேலும் சுக்கிரன் ஆட்சி பெற்று, இவ்வளவு சிறப்புகளோடு ஒரு குரு பயிற்சி அமைந்தது. இந்த குரு பயிற்சி நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தனுசு ராசிக்கு தொழில் வெற்றிகளை தரக்கூடிய அருமையான இடமாக அமையும். தொழில் ஸ்தானம், சொந்த தொழிலாலும் சரி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, மிக சிறந்த ஒரு முன்னேற்றமாக பெறக்கூடிய அருமையான ஆட்களாக ஒரு உணவுப் பொருள் தொழில் பண்ணலாம், உணவுப் பொருள் தொழிலை ஆரம்பிக்கலாம், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அருமையான நாள் குரு பயிற்சியந்தே ஆரம்பிக்கலாம். தனுசு ராசிக்காரம் சுபகாரியங்கள், கல்யாணம் முடியாதவர்களுக்கு சுபகாரியங்கள் நடத்துறதுக்கான முயற்சி பண்ணலாம். புத்திரபாக்கியம் பெறக்கூடிய முயற்சி ஈடுபடலாம். அதாவது என்னென்ன, அந்த ஏதாவது புத்திரபாக்கியத்தை பெறுவதற்கு தடைகள் இருந்தால் அதற்கான வைத்தியத்தை கூட அன்றைக்கி ஆரம்பிக்கலாம். சரி, அடுத்து இந்த தனுசு ராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3, அதாவது மே மாதம் 3 சிறப்பு அம்சங்கள். முதல் அம்சம் குரு பயிற்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா மே 1 முதல் மே 13 வரை சூரியன் உச்சம் பெறுகின்ற காலம் தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம். தனுசு ராசியில் இருக்கவங்களுக்கும் சொந்த தொழில், அரசாங்க பதவி என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய காலங்களாகவும், தனுசு ராசியில் பிள்ளைகளும் பதவி யோகம் பெறக்கூடிய காலம், அந்த தனுசு ராசி பிள்ளைகளுக்கும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய நல்ல யோகங்களாகவும், செய்கிற முதலீடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, அதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய நாட்களாகவும் இந்த மே 1 முதல் மே 13 வரை அதாவது தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறுகின்ற காலங்களாக அமையக்கூடியது இந்த 13 நாட்கள். இது 2வது விஷயம். அடுத்து ஒரு விஷயம் அடுத்து வருது, அதாவது அட்சய தீர்தை. அது 3வது சிறப்பு அம்சம். அதுக்கு முன்னாடி 10ஆம் தேதி வருது அட்சய தீர்தை, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மே 4 முதல் மே 28 வரை அக்னி நட்சத்திரம் வருது. இந்த அக்னி நட்சத்திரத்தால் அச்சப்பட வேண்டியதில்லை. சுபகாரியங்கள் நடத்தலாம், விவாகம் பண்ணலாம், நிச்சயம் பண்ணலாம், பூ வைக்கலாம், கிரக பிரவேசம் பண்ணலாம்,
குழந்தைகளுக்கு பேர் வைக்கலாம். அதனால் அக்னி நட்சத்திரத்தை அன்று அக்னி நட்சத்திர காலங்கள் மே 4 முதல் மே 28 வரை எல்லா வித சுபகாரியங்கள் நடத்தலாம். என்ன செய்யக்கூடாது? கிணறு விடக்கூடாது, வாய்க்கா வரப்பு வெட்டக்கூடாது, செடி நடவு நடக்கூடாது, செடி வைக்கக்கூடாது, இதுதான் செய்யக்கூடாது. புரிஞ்சுதா? அதாவது நாற்று நடுறது, செடி நடுறது, விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது. மற்ற சுபகாரியங்கள் கூட பண்ணலாம். சரி, அடுத்து இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரியும் நீசபங்க ராஜுவும் அப்படிங்கிற 4 நாட்கள், அந்த 4 தேதிகளில் ஒவ்வொரு தேதியாக சொல்கிறேன். இந்த காரியங்கள் நல்ல சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த காலங்கள். அதாவது திருமண யோகம், புத்திர யோகம், தன யோகம், வியாபார விருத்தி என்று பெறக்கூடிய அத்தனை யோகங்கள் பெறக்கூடிய வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை, இதெல்லாம் பெறக்கூடிய 4 தேதிகள் சொல்கிறேன். முதல் தேதி 4/5/2024 அன்று பூரட்டாதி 4ஆம் பாதத்தில், அதாவது கடகராசி சந்திரனோட அந்த இடத்திலே சந்திரன் ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்க குருவால் பார்க்கக்கூடிய முதல் நாள். மொத்தம் 4 நாள் வருது. அந்த முதல் நாள் சொல்கிறேன். 4/5/2020 அதாவது குருச்சந்த கஜகேசரி யோகம் என்று சொல்லக்கூடியது நீசபங்க ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம் பெற்று சந்திரனை பார்க்கக்கூடிய அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? அத இப்ப இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு 2ஆம் இடத்திலிருந்து நீசபங்க ராஜயோகம் வியாபார விருத்தி பெறக்கூடிய அருமையான நாள். வியாபாரம் முன்னேற்றம், வருமான முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான நாள். அடுத்து ஏன்னா குரு 2ஆம் இடத்துல வியாபார விருத்தி செய்யக்கூடிய நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா 7/5/2024 அடுத்த தேதி 7/5/2024 அன்று மீண்டும் அஸ்வதி 4ஆம் மாதத்தில் கடகராசி, அதாவது கடகராசி சந்திரனிட அந்த இடத்துல மீண்டும் ஆட்சி பெற்று சந்திரனை மகரத்தில் இருக்க குரு 2ஆம் முறையாக பார்க்கப்படுவது. புரியுதா? 2ஆம் முறையாக ஈசபங்க ராஜயோகம், கஜகேசரி யோகம். இது வியாபார விருத்தி, தொழில் விருத்தி, வருமான முன்னேற்றம், புத்திர பாக்கியம், அதே மாதிரி உங்களுக்கு சுபகாரியங்கள் பூரா சிறப்பு பெறக்கூடிய அருமையான நாளாக அமையக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10/5/2024 10/5/2024 அன்று ரோகிணி 4ஆம் மாதத்தில் சந்திரன் மீண்டும் கடகராசியில் ஆட்சி பெற்று அவருடைய சந்திரன் வீட்டிலே, அதாவது கடகராசி சந்திரன் வீட்டிலே சந்திரன் ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுவது மீண்டும் 3ஆவது முறையாக நீசபங்க ராஜயோகம். இந்த நீசபங்க ராஜயோகம் சாதாரண விஷயம் கிடையாது. நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடியதால் அரசியல் யோகம், அரசாங்க பதவிக்குரிய யோகம், வியாபார விருத்தி, புத்திர பாக்கியம், தனம், வியாபார விருத்தி, அத்தனை யோகங்களை பெறக்கூடிய அருமையான நாள். அன்றைய தினம் அதோட முக்கியமான விஷயம் அட்சய திருதியை. இந்த 10/5/2024 ரோகிணி 4ஆம் பாதத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்க குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த நாளோடு அட்சய திருதி. இப்படி ஒரு அட்சய திருதியை எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் வருது. அருமையான நாள் அட்சய திருதி, அருமையான நாள். அன்னைக்கு சொத்து வாங்கலாம், சொத்து வாங்கினா மேலும் மேலும் பெருகும். புரிஞ்சுட்டீங்க? வியாபாரம் அன்னைக்கு தொடங்கினா மேலும் அடுத்தடுத்து பல வியாபார விருத்தி முன்னேற்றங்கள், வம்சத்திற்கு வாழையடி வாழையாக வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு வியாபார விருத்தி அடையும். சரி, அடுத்து 4ஆவது முறையாக அந்த சந்திரன் குரு வலிமை பெறுகின்ற 4ஆவது தேதி 13/5/2024 அன்று மீண்டும் புனர்பூசம், அதாவது குருவுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்து குருவால் பார்க்கப்படுகின்றது. அதே கடகராசி சந்திரனுடைய வீடான கடகராசி சந்திரன் ஆட்சி பெற்று புனர்பூச குருவுடைய நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்று மகரத்தில் இருக்கக்கூடிய குருவால் மீண்டும் பார்க்கப்படுகின்ற 4ஆவது நாள் நீசபங்க ராஜயோகம், கஜகேசரி யோகம் பெறுகின்ற 4ஆவது நாள். இத்தனை சிறப்பு அம்சங்கள் மேசராசியில் இந்த 4 தேதிகள் இருக்கு. இந்த 4 தேதிகளில் நீங்கள் எந்த தொழில், எந்த வியாபாரம், எந்த முயற்சி பண்ணாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். புரிஞ்சுக்கிறீங்களா? சுபகாரியங்கள், திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், அதற்கான முயற்சிகள் ஈடுபடும்போது மிகப்பெரிய வெற்றி. முக்கியமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அரசியலில் இருந்து மிகப்பெரிய சாதனை படைக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதை அடுத்து ஒரு முக்கியமான 2 அதாவது இறுதி பதிவு மே மாதத்திலே 18/5/2024 முதல் 22/5/2024 வரை செவ்வாய் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்கள் தனஸ்தானத்துக்கு உச்சம் பெறுகின்ற இந்த அருமையான நாள் 18, 19, 20
22 இந்த 4 நாட்கள் உங்களுடைய தனஸ்தானத்தை, அப்போ சொத்து, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், அரசாங்க பதவி, அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய வீடு, வாசல், சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இந்த அத்தனை யோகங்கள் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகரத்தில் மங்களன் பூமிகாரன் உச்சம் பெறுகின்ற நாள். அடுத்து கடைசி தேதிங்க மே மாதத்துக்கு கடைசி பகுதி வந்துட்டோம். 18/5/2024 முதல் இது வந்து 25/5/2024 முதல் 28/5/2024 வரை, அதாவது 25, அதாவது 25/5, அதாவது 25, 26, 27, 28, 25, 26, 27, 24 நாட்கள். 25/5/2024 முதல் 28/5/2024 வரை 2 கிரகங்கள் உச்சம் பெறுகின்ற அருமையான நாள். சூரியனும் சுக்கிரனும் 2 கிரகங்கள் உச்சம் பெறும் போது எப்படி இருக்குன்றீங்க? அப்ப சூரியன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி வந்து பூர்வ முன்னேற ஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது மிகப்பெரிய தொழில், வருமானம், பதவி யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகம் பெறக்கூடிய காலங்கள். அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல வீடு, வாசல், கார் யோகங்கள், பதவி யோகங்கள், பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள். அதை இத்தனை யோகங்களும் மேம்பாது தனுசு ராசிக்கு. இப்போ நான் சொல்றது எதுவுமே சரியாக நடக்கலைங்க அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய பலன் எதனால தடைப்படுதுன்னா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான பாவ கிரகம் தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்பட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறீங்க? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கல பார்த்துறோமே. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்கிட்ட வரைகளை என்ன பார்த்து நடக்கலைன்ற வார்த்தையை வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் பார்த்து நடக்கல, கடைசியில் என்னையும் பார்த்து நடக்கலை வந்துக்கூடாது. வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடியலையா, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனையா, கொடுக்கல் வாங்கல காசு முடங்கி போச்சு, அத்தனைக்கும் ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க. சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.